மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நம்ம கண்டினியூஸா லவ் டிராமாவே பார்த்துக்கிட்டு இருக்கறனால இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு செம ஃபன்னான காமெடி மூவி தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்குன்ட்டு இதுல காமெடி மட்டும் இல்ல, கொஞ்சம் ஹாரரும் இருக்கும். நம்ம கதையோட ஹீரோ அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க பரம்பரை ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணுவான். ஆனா அங்க போய் ஸ்டே பண்ணக்கடுத்து அந்த ஹோட்டல்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை இந்த ஹோட்டல்ல பேய் இருக்குமோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் காமெடி பண்றாங்க அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு நம்ம செம ஃபன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனியும் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு ஆளை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே ரொம்ப சோகமா அழுதுகிட்டே ஏதோ ஒரு பேப்பரை எரிக்கலான்ட்டு போவான். ஆனா அன்னாரன் பார்த்து அந்த லைட்டர் கூட ஒர்க் ஆகாது. அவன் இப்ப அப்படியே என்னடா இது, கொஞ்ச நேரமா சோகமா இருக்க முடியுதா, இந்த லைட்டர் கூட நம்மள இப்படி உயிரை வாங்குதே அப்படிங்கிற மாதிரி இப்ப வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு லைட்டர் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடா இந்நேரத்துல வேடா ஏதோ சத்தம் கேக்குதே அப்படிங்கிற மாதிரி இப்ப பக்கத்து ரூம்குள்ள எட்டி பார்ப்பான். ஆனா அவன் என்னத்தை பார்த்து பயந்தான்னு தெரியல. இப்ப அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுவான். அப்புறம் தான் நம்மளுக்கு இவன் என்னத்தை பார்த்து பயந்தான்ட்டு காட்டுவாங்க. அந்த பக்கத்து ரூம்ல தனியா 2 கால் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். சோ ஒண்ணு ஏதாண்டு ஒரு பேயா இருக்கணும், இல்ல யாரோ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் அவன் இப்படி ஓடி இருக்கான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. இவன் பேரு ஜின்னு. இப்ப அப்படியே அவங்க அங்கிள் தான் போன் போடுவாங்க. டே ஜின், என்ன பண்ற, இன்னும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கிற? அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல்லயான்ட்டு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணுடா. ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பையன் 3 மாசத்துல 3 ஸ்கூலாடா மாறுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிள் திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப டக்குன்ட்டு அந்த போன்ல இன்னொரு லேடி வாய்ஸ் கேக்குமா. என்னன்னு பார்த்தா இவங்க அத்தைக்காரி போல. அவ இப்ப அந்த போனை வாங்கி, டே எரும மாடு ஜின்னு, உனக்கு 20 வயசு ஆகுது, நீ இன்ன வரைக்கும் ஹை ஸ்கூல்ல தான் இருக்க. ஆனா யாருமே 12th இத்தனை தடவை படிச்சு நான் பார்த்ததே இல்லடா. ஒழுங்கா இந்த ஸ்கூல்லயான்ட்டு அடக்க உடக்கமா இருந்துகிட்டு இந்த படிப்பை முடிக்கிற வழிய பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தைக்காரி ஒரு கத்துவாளா. அவளதான் நம்ம ஹீரோ மறுபேச்சே பேசாம இப்ப கப் சிப்புன்ட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போனோம். அங்க இருக்க ஸ்டாஃப் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானா. இவன் தான் ஜின்னு. ஆனா இவனுக்கு 20 வயசு. இப்ப இவங்க கூட தான் படிக்க போறான். சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் இவன் இதே ஸ்கூல்ல இருக்கலாம், நீங்க எல்லாரும் 12th கிராஜுவேட் ஆகி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டான். அப்படியே அந்த ஸ்டாஃபை பார்த்து ஒரு முறைதான் முறைப்பான். இதுல அந்த ஸ்டாஃப் பயந்துகிட்டு, சரிப்பா நீ போய் அந்த 5th ரோல லிட்டில் பிரின்சஸ் பக்கத்துல போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுவான். நம்ம ஹீரோவும் வாவ் லிட்டில் பிரின்சஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்கார போவான். அதுக்கு அந்த ஸ்டாஃப், டே முட்டா பயலே, அது 4th ரோடா, நான் சொன்னது 5th ரோ, அந்த பிள்ளைக்கு பின்னாடி போய் உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டாஃப் திட்டுவாங்களா. சரி யாருடா அந்த லிட்டில் பிரின்சஸ், அவ பக்கத்துல போய் உட்காரலான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அங்க ஒரு பையன் உட்காந்துருப்பான். டே ஒரு பையனையாடா லிட்டில் பிரின்சஸ்ன்னு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோக்கு தலைவலிதான். அடுத்து இப்ப அப்படியே பிரேக் டைமும் வந்துருமா. நம்ம ஹீரோ ஸ்கூல்னா பார்க்க மாட்டான், அப்படியே தைரியமா போன் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்ப அவங்களோட பாட்டி தான் போன் பண்ணுவாங்க போல. டே எப்படா எங்களை பாக்குறதுக்கு நீ வரப்போற, உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, உங்க தாத்தாக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு, நீ தயவு செஞ்சு இங்க வாவே அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப இப்படி இவன் போன் பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஏதோ கீச்சுன்னு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு 3 பசங்க ஒரு பையனை போட்டு பாத்ரூம்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ கேஷுவலா தான் பாப்பான். ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன், என்ன புது பையன், நீ எங்களையே முறைச்சு பாக்குற, அந்த அளவுக்கு உனக்கு தில்லா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போன் பேச விடாம நொயின்ட்டு காதுகிட்டே வந்து கத்திக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கடுப்பாயிருவான். கடுப்புல இப்ப ஒரே ஒரு போடுதான். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா நொயின்னு காதுக்குள்ள, அங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அடிப்பான். இப்ப நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அந்த கேங் லீடர் சுருண்டே விழுந்துருவான். சோ இத பாத்தனையும் அந்த மித்த பசங்களும் அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்களா. இப்ப இவங்க எல்லாரும் யார போட்டு அடிச்சிருப்பாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லிட்டில் பிரின்சஸ் சொல்லி ஒரு பையனை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கண்ணாடிக்காரனை தான் போட்டு அடிச்சிருப்பாங்க. இப்ப உடனே அந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ் ஜின் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா. அப்பன்னு பார்த்து பக்கத்து பாத்ரூம்ல இருந்து வர ஒருத்தன் வெளியே வருவான். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் தான் நம்ம கதைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம ஹீரோ பேரு ஜின்னு, அந்த கண்ணாடிக்காரன் பேரு ஷீ, இன்னொருத்தன் அப்படியே வலிச்சு சீவி இருக்கான் பாருங்க, இவன் பேரு லூ. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அப்பன்னு பார்த்து ஒரு ஸ்டாஃப் உள்ள வந்து இந்த சீனை பாத்துட்டு வரா. அவர் என்ன நினைச்சுக்குவாருன்னா, இந்த கேங் லீடரை போட்டு இந்த 3 பேரும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாரு. சோ உடனே இப்ப அந்த ஸ்கூல்ல எல்லாரும் என்ன பேசிக்க ஆரம்பிச்சுக்குவாங்கன்னா, இந்த புது பையன் ஜின்னும் அந்த ஓட்டப்பொல்லு லூவும்
நம்ம லிட்டில் பிரின்சஸ் ஜீக்காக அந்த கேங் லீடரையே தாக்கியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த புது பையன் ஜின்னுக்கும் இந்த லிட்டில் பிரின்சஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பையனுக்கும் ரொமான்ஸ் கிளப்பி விட்டுருவாங்க. ஆனா இப்படி ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த அடி வாங்கின கேங் லீடர் சும்மா இருப்பானா? இப்ப அவனுக்கே தலை ஒருத்தர் இருப்பான் போல. அவன் பேரு பேட். இப்ப அவன் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னனையும் அவன் செம கடுப்பாயிருவான். என்னடா இது, புள்ள பூச்சிதான் ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுது, அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ஓட்டப்பள்ளு லூவையும் அந்த சோடாப்பட்டி ஜீயையும் செமையா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு அப்படியே கேஷுவலா கிராஸ் பண்ணி போவான். ஆனா அப்பயும் அந்த பேட்டுங்கிற கேங் லீடரு அடுத்து நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டுவான். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது போல. வாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ ஸ்கூல் மொட்டை மாடியில ரிலாக்ஸா உட்காந்து கிளாஸ பங்க் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா, அப்ப யாரும் அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து மாடியில இருந்து குதிச்சிடலான்ட்டு பாப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த எத்து பல்லு லூ. அவன் இப்ப அப்படியே ஐயோ இந்த கேங் லீடரோட தொல்லை தாங்க முடியலையே, பேசாம நான் குதிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி குதிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஏதோ படம் பாக்குற மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சனியும் அந்த லூ பையன், டே நான் வாட்டுக்கு 7 பாத்ரூம் போக வந்தேன், ஆனா கடைசியில நானும் உன் கூட சேர்ந்து அந்த கேங் லீடரை அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. இதுல மெயின் கல்பிரிட் நீ தாண்டா, இவ்வளத்தையும் பண்ணிட்டு இப்ப நான் சாகலான் இருக்கேன், அதையான் வந்து தடுக்கிறியா கல் நெஞ்சக்காரா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, சரி உனக்கு என்ன, அந்த கேங் லீடர் கிட்ட நீ அடி வாங்க கூடாது அவ்வளவுதானே, அப்பனா அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு, இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரிலாக்ஸா சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த லூ இப்ப அப்படியே, நீ வேற நானும் பல தடவை சொல்லிட்டேன், டே என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, அவன் தாண்டா மெயின் காரணமே, அவனை போய் அடிங்கடா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி டயலாக் பேசுறான்டா. என்ன அடிச்சா உனக்கு எப்படிடா வலிக்கும், எனக்கு தானடா வலிக்கும், இந்த ஸ்கூல்ல ஃபுல்லா முட்டா பயல்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா அவங்க தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்கிறதாகவும் அப்போவும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால நீ அவரை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களா. சரி நம்மளும் அவங்கள பார்த்து பல நாள் ஆச்சு, இப்ப வின்டர் பிரேக் வேற வரப்போகுது, அதனால நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு கிளம்புவான். ஆனா இப்ப அந்த ட்ரெயின் புறப்படுறப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த லூவும் அந்த ஜீயும் உட்காந்துருப்பாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கண்ணாடி போட்டிருக்க ஜீ இருக்காங்களே, அவன் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே க்ளோஸா வந்து, தலை நீ எங்க போறியோ அங்கதான் நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல ஜோக் ஆயிரும், டே நீங்க என்னடா இங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா இந்த வின்டர் பிரேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை போட்டு அடிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேங் லீடர் பேட் இவங்களை வெறி கொண்டு தேடுறான் போல, அதனால இவன் கூட இருந்தாதான் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கூட இவங்களும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ பாப்பான், டே எனக்கே ஏற்கனவே அங்க போக இஷ்டம் இல்ல, இதுல நீங்க வேறையா, இறங்குகடா அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அதுக்கு அந்த எத்துப்பள்ளு இப்ப அப்படியே, தலை நீ ரொம்ப லேட்டா சொல்ற, ட்ரெயின் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால வேற வழியே இல்ல, நாங்க உன் கூட தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு உசுர வாங்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ சரி போய் தொலைது வந்து தொலைங்க, ஆனா அங்க வந்து எங்க தாத்தா பாட்டி கிட்ட எதுவும் தேவையெல்லாம் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து என்னோட சொந்த ஹோட்டல்ல தான் போய் தங்க போறோம், அவங்க அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க சொல்லிடவே கூடாது, வேணும்னா அந்த ஹோட்டலை பத்தி கன்றாவே என்ன சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டனே அவங்க 2 பேருக்கு ஷாக் ஆயிரும், என்னடா இது சொந்த ஹோட்டலையே நம்ம தலை கழுவி ஊத்த சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோட ஹோட்டலுக்கு வந்துருவாங்களா, அங்க வந்தனே அந்த 2 பேர் அப்படியே வாய பழந்துருவாங்க, ஏன் தலை இதுதான் ஹோட்டலா, இத பத்தி நாங்க பெருமையா வேற பேசிடுவோம் நீ நினைச்ச பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹோட்டலே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்கும். இப்ப அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டி வெளியே வந்துருவாங்களா, அவங்க இப்ப அப்படியே 3 பசங்க வெளியே இருக்கிறத பார்த்தானியும், வா என் பேரை வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிழவி என்னன்னு பார்த்தா அந்த ஜீய போய் கட்டி பிடிச்சுக்குவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தாத்தா அந்த லூவை போய் கட்டி பிடிச்சுக்குவான். பேராண்டி வந்துட்டியாப்பா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். உடனே நம்ம ஹீரோ, உங்களுக்கு வயசாயிடுச்சுட்டு நல்லாவே தெரியுது, அதுக்குன்ட்டு இப்படிலாம் நீங்க செஞ்சு ப்ரூவ் பண்ண வேண்டாம், உங்களோட ஒரிஜினல் பேரை நடுவுல நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த லூ பையன் சும்மா இல்லாம, சரி விடுத்தல அவங்களுக்கு வயசாயிருச்சுல, அதனாலதான் அழகா இருக்கிறவங்க மட்டும் அவங்க பேரன்னு நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேர்த்தையும் வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பேத்துற மாதிரி பேசுவானா. நம்ம ஹீரோ ஏற்கனவே பல கடுப்புல இருந்திருப்பான், இவன் வேற இப்படி மொக்க பண்றனால, டே லூ உனக்கு வாய் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சு தூக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பாட்டி உடனே, சரி என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, கூட சுசுகி வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே 2 பேரும், என்னது சுசுகியா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்க தான் இப்படி கேக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும், ஆமா யார் கிளவி அந்த சுசுகி, அவ அதுக்கு எங்க கூட வரணும் அப்படிங்கிற
மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த கிழவி அப்படி தலையில அடிச்சுக்கும். உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுங்கிறதான் பேரு, மித்தபடி ஒன்னும் ஞாபகம் இல்ல, சரி உள்ள போ அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி சொல்லாமலே இவங்க 3 பேத்தையும் உள்ள அனுப்பிச்சிரும். அடுத்து இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி சுசுகி பைக்கை தான் காட்டுவாங்க. அதை இப்ப ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வருவா. அவ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு தான் போவாளா. அங்க போய் அப்படி நம்ம ஹீரோவோட கிளாஸ் ரூம் எல்லாம் தேடி பார்த்தா அங்க பிளாக் போர்ட்ல ஜின் லவ்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இத பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்ப செம கடுப்பா அந்த ஸ்கூல்ல இருக்க மித்த பசங்கிட்ட அப்படி ரவுடித்தனமா போய் கேட்டுக்கிட்டு இருப்பா, யார் அந்த லிட்டில் பிரின்சஸ்ங்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பசங்களும், ஏ பாப்பா அது பொண்ணு இல்ல பையன், அவன் பேரு ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னா இத கேட்டுன்னு அந்த சுசுகி பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னது ஜின்னு பையனையா லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப திரும்பி அந்த ஹோட்டல்ல தான் காட்டுவாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ரூமை கொடுத்துட்டு இப்ப அப்படியே பாத்ரூம் சேர்த்து கொடுப்பாரா. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே பின்னாடி இருக்கிற பூல் தான். அதுல மட்டும் நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க குளிக்கிறப்ப நிறைய குப்பை பூச்சி அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் குப்பை பூச்சி கிடையாது, அதெல்லாம் மூலிகைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து இப்ப அப்படியே அந்த ஜியும் லூவும் அப்படியே பாத்ரூம் போட்டுக்கிட்டு தலை வா நீயும் வா நம்ம போய் பூல்ல குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அதெல்லாம் முடியாது நீங்க போய் குளிங்கடா அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டுருவான். சரின்ட்டு இவங்க 2 பேரும் இப்ப செம ஜாலியா அந்த பூல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஏதோ நிறைய திங்ஸ் மறந்து வர மாதிரி தெரியும். உடனே அந்த ஜியும் டே இதெல்லாம் மூலிகைகள் அந்த பாட்டி தாத்தா சொன்னாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அதை கையில எடுத்து பாப்பாங்க. இத பார்த்தனே அந்த லூ கடுப்பாயிருவான். டே லூசு பயலே இது மூலிகை எல்லாம் கிடையாதுடா, உண்மையிலே தூசியும் புழுவும் தாண்டா, அந்த கிழவனும் கிழவியும் நல்லா போய் சொல்றாங்கடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பார்க்க ஹோட்டல் மாதிரியா இருக்கு, ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த ஜீக்கு மட்டும் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். உடனே என்னன்ட்டு அப்படியே மெதுவா திரும்பி பாப்பானா, ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அந்த இடமே ஒரு மாதிரி டார்க்கா அமானுஷமா இருக்கும். சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அவன் எதையும் கண்டுக்காம இப்ப அப்படியே குளிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவன் ரூம்ல படுத்திருக்கிறப்ப ஜின் ஜின் அப்படின்னு யாரும் இவனை கூப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி கேஷுவலா வெளியே வந்து என்னன்னு பார்க்க வருவானா, அப்ப டக்குன்ட்டு யாரோ வந்து அவன் காலை பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் அரண்டுருவான். ஆனா இப்ப அப்படியே குனிஞ்சு கீழே பார்த்தா அது வேற யாருமே இல்ல, அந்த அல்லக்கை ஜி. இப்ப இவனை பார்த்தேனே நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டே அற்ப பதறே இந்நேரத்துல ஏன் காலுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பானா. தல உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா, ஏதோ ஒரு வீடான சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நான் வெளியே பயந்து ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு கால் பின்னாடி இன்னொரு கால் இருக்கும். இத பார்த்தேன்னு அந்த ஜி அப்படியே தல உன் பின்னாடி ஏதோ ஒண்ணு நிக்குது தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்லுவான். இப்ப அப்படியே அந்த பின்னாடி இருந்த உருவம் டக்குன்னு நம்ம ஹீரோவோட கழுத்திலே வந்து கைய போட்டுரும். இத பார்த்தேன்னு இந்த ஜி அரண்டு போயிருவான். அப்புறம் தான் நல்லா காட்டுவாங்க அந்த பின்னாடி இருந்த உருவம் வேற யாருமே இல்ல, அந்த எத்து பல்லு லூ. என்னன்னு பார்த்தா அந்த லூக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல. இப்ப அப்படியே தூங்கிக்கிட்டே வெளியே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருப்பான். இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகி அவன் மூக்குலயே ஒரு குத்து, அவ்வளவுதான். இப்ப அந்த லூ அப்படியே சுருண்டு பப்பரப்பான்னு கீழே விழுந்து கிடப்பான். ஆனாலும் இப்பயும் அந்த ஜி விடாம தலை ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த சத்தம் வேற எங்க இருந்து வந்திருக்காது, இந்த கடற்கரையான் பாரு இந்த லூசு பையன், இவன் தான் தூக்கத்துல நடந்துகிட்டே தான் சவுண்ட் விட்டுருப்பான், போய் எல்லாரும் அதையும் ரூம்ல படுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவான். அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப அந்த பூலுக்குள்ள பார்த்தா அந்த ஜியும் லூவும் ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள ரொமான்டிக்கா விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்தனையும் என்ன கருமண்டா இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச மாத்துவான். அப்புறம் தான் நல்லா பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா தான் இந்த மாதிரி இவங்க 2 பேத்தையும் போஸ் கொடுக்க சொல்லி அதை போட்டோ எடுத்து இந்த ஹோட்டலோட பேஜ்ல போடுறதுக்காக அந்த தாத்தா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ இது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஹீரோ அப்படியே இப்ப ரிலாக்ஸ் ஆவான். நல்ல வேலை ஒரு செகண்ட்ல நான் கூட இவங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படி எல்லாரும் அந்த பூல்ல இருந்து வெளியே வருவாங்களா. அப்போ அந்த லூ மட்டும் தெரியாதரமா தடுக்கி கீழே விழுந்துருவான். இப்ப அவன் கையில லைட்டா ரத்தம் வரும். அதை பார்த்தனே அவன் இப்ப அப்படியே உடனே ஐயோ இவ்வளோ ரத்தமா, ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே அந்த தாய் கிழவியும் இதுக்கு இவ்வளவு சீன்லாம் கிடையாது, ஒரு பஞ்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும், நம்மளோட பழைய வீட்டுல மெடிக்கல் கிட் இருக்கு போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ எங்க போனாலும் தான் இந்த 2 அல்லக்கைகளும் கூடயே வந்துருங்கல்ல. உடனே இப்ப இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கூட அந்த பழைய வீட்டுக்கு போவாங்களா. அங்க போனா ஒரு குட்டியா ஒரு கேபின் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதத்தான் இவங்க வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. இத பார்த்தனே வழக்கம் போல இந்த 2 அல்லக்கைகளும் டே என்னடா நடக்குது இங்க, ஒரு பாலடைஞ்ச பங்களாவை காமிச்சு ஹோட்டலுங்கிறீங்க, ஒரு குட்டி கேபினை காமிச்சு வீடுங்கிறீங்க, இந்த பழைய புதற்குள்ள இருந்தா நீங்க மெடிக்கல் கிட் எடுக்க போறீங்கன்னா எனக்கு அந்த மெடிக்கல் கிட்டே வேணாண்டா, எனக்கு என் கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்தனையும் ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு வீடியோ கேம் இருக்கிறத நம்ம ஹீரோ பாப்பான். அதை இப்ப எடுத்து
அதுக்குள்ள என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவன் அவங்க அம்மா அப்பா கூட இருந்த வீடியோ ஒண்ணு இருக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா இவன் சின்ன வயசா இருக்கப்ப இறந்துட்டாங்க போல. அதனாலதான் இவன் அவனோட அத்தை கூடயும் அங்கிள் கூட இருக்கான். அடுத்து இப்ப அப்படியே திரும்பி அன்னைக்கு நைட்டு அந்த பூல் கிட்ட தான் காட்டுவாங்க. இப்போ அந்த கண்ணாடிக்காரன் ஜி மட்டும் தனியா அந்த பூல்குள்ள குளிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு இவனுக்கு பின்னாடி யாரோ இந்த பூல்குள்ள இறங்கின மாதிரி இருக்கும். உடனே இந்த ஜியும் டேலு நீயும் குளிக்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்புவான். ஆனா இப்ப பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுக்கே ஒரு மாதிரி சந்தேகமாயிரும், யாரோ இறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. உடனே இப்ப அவன் கண்ணாடியை நல்லா போட்டு பாப்பானா. அப்போ அந்த பூல்ல ஓரத்துல ஏதோ அசைற மாதிரி இருக்கும். இவனும் என்னன்ட்டு பக்கத்துல போய் பார்க்கலான்ட்டு நினைப்பான். இப்ப டக்குன்ட்டு ஒரு கை அங்க இருந்து வெளியே வரும். அவ்வளவுதான். இப்ப அப்படியே அடுத்த செகண்ட்லயே இந்த ஜி கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை தேடிதான் ஓடுவான். ஆனா இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மூஞ்சே மாறிடும். என்னன்னு பார்த்தா இந்த ஜி பயத்துல துண்டு கீழே விழுந்தது கூட தெரியாம ஓடி வந்திருப்பான். அதுக்கடுத்து இப்ப ரொம்ப பயந்து போய் அப்படியே நம்ம ஹீரோவோட இடுப்புல ஏறி உட்காந்துக்குவான். தலை நான் பூல் கிட்ட ஏதோ ஒண்ணு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சத்தம் கேட்டு அந்த லூ இங்க வருவானா. அவன் இந்த காட்சியை பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவான். சாரி தலை, நைட் டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். உடனே நம்ம ஹீரோவும் டே லூசு பையலே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லடா அப்படின்ட்டு இப்ப அந்த ஜிக்கு ஒரே ஒரு குத்து. அவளதான் வழக்கம் போல அவனும் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவான். அதுக்கடுத்து அந்த ஜி இப்போ நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த லூ கிட்டையும் சொல்லுவான். இந்த மாதிரி நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கை வந்து என்ன பயன்படுத்துச்சு தெரியுமா. தலை எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஹோட்டல்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா இதை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோ கரெக்ட் இப்படிதான் எதான்ட்டு அப்பப்ப இந்த ஹோட்டலை பத்தி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதையே ஒரு காரணமா வச்சு நான் சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனாலும் அந்த ஜி விடாம யோ அறிவு கிட்ட தலை நான் உண்மையிலே ஒரு பேய பார்த்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இப்ப நம்ம ஹீரோ கடுப்பாகி இவங்க ரெண்டு பேத்தையும் வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி ரூம் விட்டு பத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் அவங்க ரூம்ல போய் தூங்க போயிருவாங்க. இப்போ நல்லா மிட் நைட் ஆன கடுத்து அந்த லூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவன் பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தவன் கீழே தெரியாம உருண்டு விழுந்துருவானா. அப்போ கட்டில் கீழே ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு பாப்பான். ஒண்ணு இருக்காது. ஆனா டக்குன்ட்டு அவன் மூஞ்சுக்கு நேரா ரெண்டு கால் வந்து தொங்கும். அப்புறம் என்ன அடுத்த செகண்ட்லயே இப்போ இவன் நம்ம ஹீரோ ரூம் கதவை தட்டி நம்ம ஹீரோ மடியிலே ஏறி உட்காந்துக்குவான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ டே காம பிசாசுகளா ஏன்டா இப்படி மாறி மாறி வந்து என் மேல ஏறி உட்காருறீங்க இறங்குடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து வழக்கம் போல இவங்க மூணு பேரும் மீட் பண்ணி பேசிக்குவாங்களா. அப்ப அந்த ஜின்னு சொல்லுவான் நான் கைய பார்த்தேன், லூ காலை பார்த்திருக்கான். அப்ப அடுத்து தலை நீ தான் அந்த பேயோட தலையவே பார்க்க போற அப்படிங்கிற மாதிரி பயத்துல உளறிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ டே உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்ல தான் நானும் என்னோட தாத்தா பாட்டி இருக்கோம், நாங்க இது வரைக்கும் எதையுமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு உடனே இந்த ஜின்னு ஒருவேளை தலை உங்க அம்மா அப்பா தான் இந்த ஹோட்டலுக்குள்ள பேயா சுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் லாஜிக்கலா டே அது எங்க அம்மா அப்பாவோட பேயா இருந்தா அவங்க என்ன தானடா பார்க்க வரணும், எதுக்குடா உங்களை பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு இந்த லூ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன பண்ண தலை ஸ்டார்டிங்ல உன்னோட தாத்தா பாட்டி கூட தான் நீ நினைச்சு எங்களை வந்து கட்டி பிடிச்சாங்க, அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவும் அவங்களோட பையன் அழகா இருப்பான்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் எங்களை வந்து பாத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நேரங்காலம் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இதை கேட்டோம் நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா டே உங்களுக்கு இங்க பேய் இருக்குன்னு பயமா இருந்துச்சுன்னா இங்க திரும்பி கிளம்பி ஊருக்கே போங்கடா, அங்க போய் அந்த பேட்டு கிட்ட 4 அடி வாங்குங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு அவன் படுத்துக்குவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இந்த அல்லக்கை 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணுவாங்களா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். அந்த கேங் லீடர் பேட் இன்னும் இவங்க 2 பேத்தையும் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம். இதனாலேயே இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு இந்த பேய்கிட்டே மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதே ஹோட்டல்ல இருக்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இங்க தங்கணும்ட்டு முடிவு பண்ணுவீங்க இப்ப தனித்தனி ரூம்ல எல்லாம் தூங்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட உயிரை வாங்குறதுக்குன்ட்டு நம்ம ஹீரோ கூட நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவுக்கா ஒரு பக்கம் என்னன்னா ஒருத்தன் பேய் பேய்ன்ட்டு பயந்துகிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் ஒருத்தன் பேய் மாதிரி நைட்டு தூக்கத்துல நடந்துகிட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு செமையா எரிச்சல் ஆகிக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ அவனோட ரூம்குள்ள நடந்துகிட்டு இருப்பானா. அப்போ ஏதோ வியடா அவனுக்கு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோவும் இந்த சத்தத்தை கொடுக்கறது அந்த அல்லக்கை 2 பேருமா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி அவங்களை கூப்பிட்டு பார்ப்பான். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வராதா. அப்போ இவனுக்கு பின்னாடி இருக்க கபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோவும் கேஷுவலா என்னன்னு எட்டி பார்ப்பான். பார்த்தா வெள்ளை கலர்ல 2 காலு தெரியும். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே அழுந்து கிளம்பிரும். ஆஹா இந்த ரூம்ல இருக்கவே கூடாதுடா அப்படின்ட்டு இப்ப நீல் டவுன் போட்டுக்கிட்டே மெதுவா தவழ்ந்து வெளியே வர ட்ரை பண்ணுவானா. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த பேய் ஜின் என்னை விட்டு எங்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு போவானா. அங்க பார்த்தா அந்த லூவும் ஜெய்யும் ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்ட்டு ஜாலியா ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க போய் நம்ம ஹீரோ டே இந்த இடத்துல பேய் இருக்குடா
அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் மேலயும் தொத்தி ஏறிக்குவான். அடுத்து இப்ப இவங்க 3 பேரும் அந்த தாத்தா பாட்டி ரூமுக்கு தான் போய், ஐயோ பாட்டி இங்க ஒரு பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அந்த பாட்டி அப்படியே ரிலாக்ஸா, நீங்க எல்லாம் சின்ன பசங்க, கனவுல என்னத்தையான்னு கண்டுட்டு பயந்துட்டு பேயன்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க, போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அப்ப அந்த லூ பையன் மட்டும் இந்த தாத்தா பாட்டி ஒரு மாதிரி வியடா பாப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும், ஐயோ இல்ல நான் உண்மையிலேயே பேயா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அந்த லூ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தடுத்து அவங்களோட ரூமுக்கே கூட்டு வந்துருவான். இப்ப அந்த ரூமுக்கு வந்த லூ என்ன சொல்லுவானா, தலை அந்த பேய் வேற யாருமே இல்ல, உன்னோட தாத்தா பாட்டின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் மண்டைய போட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லுவான். சோ உடனே அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோ இந்த சந்தேகத்தை எதுக்கு நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசாம ஸ்ட்ரைட்டா போய் பாட்டிக்கிட்டே கேட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த கிழவி கிட்ட, பாட்டி நம்ம ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி யாரும் இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த கிழவி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஹோட்டல்னா ஏதான்ட்டு ஒரு சாவு இருக்கதான் செய்யும், ஆனா நீ பயப்படாத, நம்ம ஹோட்டல்ல அப்படி எந்த ஒரு சாவும் இப்போதைக்கு நடந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாய்ஸை மாத்தி பேசும். இதை கேட்டுன்னு இந்த லூ இப்ப அப்படியே டென்ஷன் ஆயிருவான். யோ தலை, உனக்கு அறிவு இல்லையா, பேய்கிட்ட போய் இப்படியே ஸ்ட்ரைட்டா கேப்ப, அதுகிட்ட எல்லாம் பொத்து நாப்புல பேசணும், இல்லைன்னா போற போக்குல ஒரு காட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி பாட்டிக்கிட்ட வெளியே பேசிக்கிட்டு இருக்க, இதுவே உள்ள அந்த தாத்தாவை தான் காட்டுவாரு. இப்ப அவரை பாக்குறதுக்காக அந்த ஜி பையன் ஒரு மாதிரி பதுங்கி போவான். என்னன்னா இந்த தாத்தா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறத ஹார்ட் பீட்டை வச்சு செக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்ப மெதுவா அந்த தாத்தாவோட கட்டில ஏறி அந்த தாத்தாவோட ஹார்ட் பீட்டை செக் பண்றதுக்காக அவர் மேலேயே ஏறி உட்காந்துக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் வெளியே தான் பார்க்கணும். அந்த லூவும் இப்ப அதே வேலையதான் செய்வான். அவன் இப்ப அப்படி டக்குன்ட்டு, பாட்டி உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்ட்டு நான் செக் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்ட்டு ஹார்ட் பீட்டை கேட்கறதுக்காக நம்ம பாட்டி மேல இப்ப கைய வச்சிருவான். அவ்வளவுதான். இப்படி நடந்தோடனே அந்த பாட்டி சும்மா இருக்குமா, அது உடனே, டே உனக்கு வயசு வித்தியாசம் தெரியல, என்கிட்டயே தப்பா நடந்துக்கிறியா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு அறை கொடுக்க, இப்பன்னு பார்த்து உள்ள இருந்து பலமா ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா அந்த தாத்தா தான் கத்துவான், ஐயோ இவன் என்கிட்டே தப்பா நடக்க ட்ரை பண்றான் அப்படின்ட்டு. இப்ப உள்ள போய் பார்த்தா அந்த தாத்தாக்கு மேல நம்ம ஜி ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ தான், ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க, இவங்க 2 பேருக்கும் ஏதோ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனியா கூட்டு வந்துருவான். இப்ப தனியா வந்தனையும் இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டே அந்த தாத்தா பாட்டி உயிரோட தாண்டா இருக்காங்க, அவங்க அடிச்ச அடியிலே நல்லா தெரியுது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. ஆனாலும் இப்பயும் நம்ம ஹீரோ சொல்லுவான், சரி என்னோட தாத்தா பாட்டி பேய் கிடையாது, அப்பனா நம்ம பார்த்தது என்ன, அப்பனா இங்க வேற ஏதோ ஒரு பேய் இருக்குதானே, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அடுத்து இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இன்னைக்கு எப்படியான்ட்டு அந்த பேயோட மூஞ்ச நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் கண் முடிச்சு உட்காந்துருப்பாங்களா. அப்போன்னு பார்த்து இந்த ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இருக்க போன் தான் ரிங் ஆகிக்கிட்டு இருக்குமா. இப்ப இதை எடுக்கிறதுக்கு இவங்க 3 பேரும் அப்படியே சேர்ந்தாப்லயே போவாங்க. நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த போன் அட்டன் பண்ணி ரிசீவரை காதுல வைப்பானா. ஆனா இப்ப ரிசீவரை காதுல வச்சோனையும் அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருந்து, ஜின் ஜின் நான் உனக்காக தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். அவ்வளவுதான். இது கேட்டோன்னே நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அங்க இருந்து அலறிட்டு ஓடுவான். இதுவே இப்ப இன்னொரு சைடு பார்த்தா அந்த தாத்தாவும் பாட்டியும் நைட்டு தூக்க வராம அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருப்பாங்களா. இப்போ அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஓடி போய், தாத்தா இந்த இடத்துல அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். இப்ப அப்படியே பார்த்தா இவங்க 2 பேருக்கு பின்னாடியும் ஒரு கை தொங்கிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து பாரண்டு போனவங்க 3 பேரும், தாத்தா பாட்டி அப்படியே டக்குன்ட்டு உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க, ஒரு கை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே சொல்லுவாங்களா. ஆனா இவங்க தான் வயசானவங்களாச்சே, அவங்க அப்படியே மெதுவா திரும்புவாங்க. அதுக்குள்ள அந்த பேய் கை எடுத்துரும். இப்ப திரும்பி பார்த்து ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சனையும் அந்த கிழவி அப்படியே, டே பேராண்டி என்ன குடிச்சிருக்கியா, உன நைட் நேரத்துல வந்து எதாவது உளறிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுவா. ஆனா திரும்பி இப்ப ஏதோ ஒரு கை தெரிய ஆரம்பிக்கும். இப்ப ரொம்ப பயந்து போன நம்ம ஹீரோ அப்படியே அவங்க தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம, டே கிளடு கட்டைகளா, நான் தான் அங்க கை தெரியுதுன்னு சொல்றேன்ல, டக்குன்னு திரும்புறாங்களான்னு பாரு, ஆடி அசைஞ்சு திரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுருவான். அதுக்கடுத்து அந்த பாட்டி சும்மா இருக்குமா. அது உடனே இப்ப நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற விதமா முட்டி போட்டு காதை பிடிச்சிட்டு உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிரும். இப்ப நம்ம ஹீரோ முட்டி போட்டாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே அழுதுகிட்டே கத்துவோம், ஏ பாட்டி உண்மையிலே இங்க பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம ஹீரோ சொல்ற எதையுமே அவங்க 2 பேரும் நம்பவே மாட்டாங்களா. இப்ப உடனே அந்த தாத்தா, ஜின் உனக்கு 20 வயசு ஆயிருச்சு, நீயே இப்படி நம்ம ஹோட்டலை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்து இங்க எந்த கெஸ்ட் வந்து தங்குவாங்க, எங்களுக்கு அடுத்து நீ தானே இந்த பிசினஸ் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதை கேட்டோன்னு இப்ப நம்ம ஹீரோ செமையா கோவப்பட ஆரம்பிச்சிருவான். நீங்க வாட்டுக்கு ஏதாண்டு ஒரு ஹோட்டல்ல கட்டி வச்சிருவீங்க, அதை நான் பாத்துக்கணுமா, என்னாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா கத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, நம்ம இங்க இருக்கவே வேணாண்டா, இவங்களும் இந்த பேயை கட்டிட்டு அழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோட்டலை விட்டு இவங்க 3 பேரும் கிளம்பலான்ட்டு பாப்பாங்களா. அப்போ அந்த பூல் கிட்ட ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்கும். ஐயோ போச்சு, திரும்பி பேய் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இவங்க 3 பேரும் பக்கத்துல போய் பாப்பாங்களா. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு டெட் பாடி மிதந்து வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவும் இப்ப அந்த டெட் பாடி யாரோடது அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் அப்பா போய் பாப்பானா. பார்த்தா
இவனோட வயசான தாத்தாவோடது. இத பார்த்து இந்த லூ கத்த ஆரம்பிச்சிருவான். நான் தான் சொன்னேன்ல இவங்க 2 பேரும் ஏற்கனவே செத்து போயிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாயி ரொம்ப டென்ஷன் ஆவானா. அப்ப டென்ஷன்ல தெரியாம இந்த லூ தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இந்த லூ தண்ணிக்குள்ள விழுந்ததை பார்த்து டென்ஷன்ல இப்ப அப்படியே அந்த ஜீயும் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். அதுக்கடுத்து எப்படியோ தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு இவங்க 3 பேரும் வெளியே ஓடிடலான்னு பாக்குறப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கிளவி வந்துரும். இவளை பார்த்துட்டு அந்த லூ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். டே அந்த பேய் நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை அட்டாக் பண்ணிடணும்டா அப்படின்ட்டு இப்ப அந்த கிளவிய போட்டு 4 சாத்து சாத்திடுவான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இப்ப அந்த லூ நீல் டவுன் போட்டு எல்லாரும் முன்னாடி உட்காந்துருப்பான். என்னன்னா இவங்க சந்தேகப்பட்டது ஃபுல்லா தப்பு. அந்த தாத்தாவும் பாட்டியும் சாகலா இல்ல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த தாத்தா ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு அப்படியே பூல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவரு அவரையே அறியாம தூங்கி இருப்பாரு. இதை பார்த்துதான் அவர் செத்து போயிட்டாருன்ட்டு இவங்க 3 பேரும் இவ்வளவு ஒரு கலவரத்தையே உண்டாக்கி இருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாரும் இங்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருப்பா. அப்படி பெல்லாம் அடிச்சுக்கிட்டு யாரான்னு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா அந்த சுசுகி. இப்ப இந்த பொண்ணை நேர்ல பார்த்த கிடத்தா நம்ம ஹீரோ கொண்ட ஞாபகமே வரும். இவன் சின்ன வயசுல இங்க இருந்தப்ப இவன் எந்த ஸ்கூலுக்கு போனானோ அதே ஸ்கூலுக்கு தான் இந்த பொண்ணும் போயிருக்கும். ஆனா என்னன்னா நம்ம ஹீரோவோட ஒரு 2-3 வருஷம் சீனியர் போல. நம்ம ஹீரோக்கு தான் எதுவும் பெருசா ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப உடனே இந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு நேத்து நான் நைட் உனக்கு போன் பண்ணேன், நீ எனக்கு ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதுக்கு நம்ம ஹீரோவும் என் போன்ல எல்லாம் ஒழுங்காவே சிக்னல் இல்ல, அதனாலதான் நான் எடுத்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பொண்ணு சேச்சே நான் செல்போனுக்கு எல்லாம் கால் பண்ணல, அந்த லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்பதான் நம்ம ஹீரோட மண்டைக்கே ஒண்ணு உரைக்கும். நேத்து இவனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சுல, ஜின் நான் உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலை பண்ணது இந்த பொண்ணு தான் போல. இவன் தான் தேவையில்லாம என்னென்னமோ நினைச்சு பயந்துருக்கான். ஆனா இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்தனையும் அந்த லூ சும்மா இல்லாம ஹே பியூட்டி நீ தான் அந்த சுசுகியா, என் பேரு லூ, இந்த என் பக்கத்துல ஒருத்தன் அம்மாஞ்சி மாதிரி நிக்கிறான்ல இவன் பேரு ஜி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானா. இந்த பேரை கேட்டனையும் அந்த பொண்ணு செமையா கடுப்பாயிருவா. ஓ நீ தான் அந்த லிட்டில் பிரின்சஸ் ஜியா, உனக்காக தான் நான் மெயினா இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு முறைச்சுக்கிட்டே பேசுவா. ஏன்னா இவன் என்ன நினைச்சிருக்கா, நம்ம ஹீரோக்கும் இந்த ஜிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கடுப்பு. அதுக்கடுத்து இந்த தாத்தாவையும் பாட்டியும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் இப்ப அவங்க ரூம்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே செஞ்சுக்கிட்டே இந்த வட்டம் அந்த ஜின் ஹோட்டல்ல இருந்து போறத நம்ம தடுத்துட்டோம். ஆனா அடுத்த வட்டமும் அதே மாதிரி அவன் ஹோட்டலை விட்டு கிளம்பணும்ட்டானா நம்ம என்ன பண்ணி அவனை தடுக்க போறோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுக்கு உடனே அந்த தாத்தாவும் இனிமேல் அப்ப நம்ம வெயிட் பண்ணவே கூடாது, நம்ம வேலையில இறங்கிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி டிமானிக்கா பேசுவான். ஆனா இந்த பேய பத்தி இவங்க 3 பேருக்கு என்னதான் பயம் இருந்தாலும் இவங்க அட்டுழியம் பண்றதை மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க. இப்ப அப்படியே அந்த அல்லக்கை 2 பேரும் அந்த பூல்ல ஹாயா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை நோட் பண்ண அந்த ஜி இப்ப அப்படியே தலை நீயே எப்ப பார்த்தாலும் தண்ணிக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஸ்விம்மிங் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்ச சுகமா வச்சுக்கிட்டு என்னோட அம்மா பூல்ல தான் இறந்து போனாங்க, அதனாலதான் நான் தண்ணிக்குள்ள இறங்குறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த லூ இப்ப அப்படியே யோ தலை உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல வேண்டாமா, அப்ப உங்க அம்மா இங்கதான் செத்து போனாங்களா அப்படிங்கிற மாதிரி வேமா அங்கிருந்து கிளம்ப பாப்பான். நம்ம ஹீரோ அப்படியே டே நான் பூலும் தாண்டா சொன்னேன், இந்த பூல் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அடுத்ததான் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சமாட்டு உயிர் வந்த மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கிற கதையை இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஏதோ ஒரு வேலையா ஜப்பானுக்கு போயிருப்பாங்களா. அப்ப அங்க ரொம்ப குளிர்காலம் போல ஃபுல்லா ஸ்னோவா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அன்பார்ச்சுனேட்டா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருப்பாரு. இப்ப இதே அவன் சொன்னனையும் அந்த அல்லக்கை 2 பேருமே அப்பனா உங்க அம்மாவுக்கு என்ன தலை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும், அதை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா அந்த சுசுகி. அவளும் இப்ப இந்த பூல்ல குளிக்கணும்ட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வருவா. இத பார்த்தனே அந்த லூக்கு ஒரே கிளுகிழுப்பாயிரும். ஆனா நம்ம ஹீரோ திட்டுவோம், நாங்க இங்க பசங்க குளிச்சுக்கிட்டு இருக்கோம், அறிவில்ல நீ வேணா வேற எங்கன்னு போய் குளி அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அந்த சுசுகி பொண்ணு நீ பசங்க கூட சேர்ந்து குளிக்கிறது தானே எனக்கு பிரச்சனையே, உன்னை நம்பவே முடிய மாட்டேங்குது, அதனாலதான் நானும் இங்கே வந்து குளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் இப்ப அந்த பூல்குள்ள இறங்கிருவா. இப்போ அதுக்கடுத்து அந்த சுசுகி இந்த கதையை கண்டினியூ பண்ணுவா. இவங்க அப்பா இறந்து போன சோகத்திலேயே இவனோட அம்மா ரொம்ப குடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருப்பாங்க போல. அதுக்கடுத்து ஒரு நாள் இதே மாதிரி குளிச்சுட்டே ஒரு பூல்ல போய் இறங்கிருப்பாங்க. அப்போ அவங்களையே அறியாம மயங்கி போய் அதே பூல்லயே விழுந்து மூச்சு திணறி இறந்து போயிருப்பாங்க போல. இப்போ இந்த பழைய கதையெல்லாம் திரும்பி ஞாபகம் வந்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்டலா ஆயிருவானா. அப்போ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஜி இப்ப அப்படியே தலை ஒருவேளை உங்க அம்மா அப்பாவோட ஆவிதான் இங்க சுத்துதோ, ஏன்னா இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிற நேரத்துலதான் கரெக்டா 2 பேரும் இறந்து போயிருக்காங்க, அவங்களோட ஆசையும் இந்த ஹோட்டல் நல்லபடியா ரன் ஆகணுங்கிறதா, ஒருவேளை நீ வந்து இந்த ஹோட்டலை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜி சொல்லுவானா. இதை கேட்டு இப்ப நம்ம ஹீரோ செம கடுப்பா அது எங்க அம்மா அப்பா ஆவியா இருக்க வாய்ப்பே இல்ல, அதே மாதிரி
மாதிரி இந்த ஹோட்டலையும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து போயிருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கோச்சிட்டு போனனால இந்த அல்லக்கை 2 பேரும் தலை ரொம்ப கோவமா இருக்கு, நம்ம எப்படியான்னு போய் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போவாங்களா. அப்ப திடீர்னு வந்து யாரோ இவங்க வாயை மூடுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப அப்படியே அவன் மெதுவா பக்கத்துல வந்து, டே அந்த பேய் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சுடா, அங்கிட்டு இருந்து சத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டுன்னு இந்த அல்லக்கை 2ம் அப்பனா வாத்தல ஓடிரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்ல, இந்த பேயை பத்தின உண்மையை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த சவுண்ட் வர டைரக்ஷனுக்கே கூட்டு போவான். இப்ப அப்படியே ஒரு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஒயிட் துணிக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே பயந்துகிட்டே அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணும் இருக்காது. அவ்வளவுதான். இப்படி நடந்துக்கிடுத்து இவங்க 3 பேரும் நார்மலாவா இருப்பாங்க. இப்ப அப்படியே கத்திக்கிட்டு அந்த தாத்தா பாட்டி ரூமுக்கு தான் ஓடுவாங்க. இப்ப என்ன தட்டினாலும் அவங்க கதவே திறக்க மாட்டாங்களா. உடனே நம்ம ஹீரோ, டே இங்க வாடா ஜி அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் அப்படியே அந்த கதவு கிட்ட தூக்கி போட இவன் அப்படியே கதவை பொளந்துட்டு உள்ள போய் விழுவான். பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டு அந்த சுசுகி பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துருவாளா. அப்ப இந்த ரூமை ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். என்னன்னா அந்த தாத்தாவும் பாட்டியும் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா போட்டோ வச்சு ஏதோ சில ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணி இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்தனே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த ஹோட்டல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்போ அந்த அமானுஷன் தான் என்னோட தாத்தா பாட்டி எங்கேயான்னு தூக்கிட்டு போயிருக்கணும், எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இப்ப இவங்க தான், நான் எப்படியான்ட்டு அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அடுத்த சீன்லயே அப்படியே நிறைய மைதா மாவை எடுத்துட்டு வந்து அந்த ஹோட்டல் பூரா அப்படியே தரையில கொட்டி விட்டுருவான். என்னன்னா பேய் வரத இதை வச்சு அவன் கண்டுபிடிக்க போறானா. இதுல அப்பன்னு பார்த்து ஃபுல் ஹோட்டலுக்கு கரண்ட் வேற போயிருமா. அதனால என்ன ஆனாலும் லைட்டை மட்டும் நம்ம யாரும் விட்டுறவே கூடாது, அதுதான் நம்மளை எப்படியான்ட்டு அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப ஆளுக்கு ஒரு கேண்டில கையில வச்சுக்குவாங்க. இப்ப அந்த பொண்ணும் இவங்க கூட தான் இருக்குமா. இப்பன்னு பார்த்து வெளியே ஏதோ சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ அந்த சுசுக்கியை மட்டும் இங்க இருக்க சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேரும் வெளியே போய் என்னன்னு பார்க்க போவாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு கேண்டில கையில வச்சுட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த சுசுக்கி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்போ அந்த தாத்தா பாட்டி ரூம்ல தானே இருந்திருப்பா. அங்க அவ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு இந்த ரூமுக்கு மேல இருக்கிற அட்டிக்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். சோ உடனே அந்த சத்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அட்டிக்ல ஏறி பாக்குறதுக்காக போவா. இப்ப திரும்பி இவங்க 3 பேரை தான் காட்டுவாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே இப்ப அந்த மாவெல்லாம் ஃபுல்லா கொட்டி வச்சிருப்பாங்களா. அதுல இப்போ ஒரு கால் தடம் தெரியும். உடனே இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஆஹா அந்த பேய் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப உடனே இவங்க 3 பேரும் அப்படியே பயத்தோடய அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்களா. அந்த கால் தடம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தரையில இருந்து அப்படியே அங்க இருந்த கபோர்ட்ல தெரிய ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த கபோர்டுக்கு மேல ஒரு பேய் அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்கும். இதை பார்த்தனே 3 பேருக்கும் அள்ளு கிளம்பிரும். இப்பன்னு பார்த்து இன்னொரு பேய் வேற இந்த ரூமுக்குள்ள வந்துரும். ஒரு பேய் கபோர்டுக்கு மேல உட்காந்துருக்கும், இன்னொரு பேய் அப்படியே கபோர்டுக்கு பக்கத்துல மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு இப்போ அவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பாப்பான். நம்ம ஹீரோ இப்ப 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இந்த பேய் வந்து அவங்க அம்மா அப்பாவோட தான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே மெதுவா இவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பின்னாடி நிக்க சொல்லிட்டு அப்படியே இப்ப தரையில முட்டி போட்டுட்டு, அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஹோட்டல் பக்கமே நான் வராதது என்னோட தப்பு தான், இங்க வந்த கடுத்துமே இந்த ஹோட்டல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருந்துட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா இந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை எனக்கு கொடுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்கள விட்டா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆரம்பிப்பான். ஆனா அப்பயும் அந்த பேய்ங்க பின் வாங்காம நம்ம ஹீரோவை நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்குமா. உடனே நம்ம ஹீரோவும் இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கும், உங்களுக்கு ஏதாண்டு ஒரு உயிர் தானே வேணும், நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்கிற யாரும் எதுவும் பண்ணாதீங்க, என்னோட உயிர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டுன்னு இந்த ஜி அப்படியே இல்ல அப்படின்னு நடக்க விட மாட்டேன், நான் எப்படியான்ட்டு என்னோட தலையை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்குவானா. இதை பார்த்தேன்னு அந்த பேய் இன்னும் கடுப்பாகி அப்படியே வேகமா இவங்களை நோக்கி வரும். இதை பார்த்தேனே அவங்க 3 பேரும் இப்ப அப்படியே அவங்க கையில இருக்க கேண்டில தூக்கி அந்த பேய் மேலே அட்டாக் பண்ணலான்ட்டு போடுவாங்க. அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க இப்படி கேண்டில தூக்கி போட்டனால இப்ப மொத்த இடமும் இருட்டாயிருமா. அவ்வளவுதான், அந்த பேய் எங்க நிக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. இதனால இப்ப ரொம்ப பயந்து போன அந்த ஜி அப்படியே நம்ம ஹீரோவை நல்லா கட்டி பிடிச்சுக்கிட்டு, தலை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியானு என்ன மட்டும் காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். அடுத்தபடியே கொஞ்ச நேரத்திலேயே இவங்களை நோக்கி ஏதோ ஒரு கை மட்டும் வர மாதிரி தெரியுமா. இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். சரி என்ன, நான் தானே உங்களுக்கு வேணும், என்ன எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜி அழுகிற வாய்ஸ் மட்டும் கேட்கும். அந்த ஜி இப்ப அப்படியே, தலை உன் குடும்பத்துக்கே இதே வேலைதானா, அந்த தாத்தா பாட்டி நான் தான் அவங்க பேரண்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ
உன்னோட அம்மா அப்பாவோட ஆவியும் என்ன வந்து பிடிச்சிட்டு நிக்குதே அப்படிங்கிற மாதிரி கத்துவான். என்னன்னு பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காது போல, அந்த ஜீயை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அந்த பேயோட கைய பிடிச்சு, அம்மா உங்க பையன் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் கிட்ட ரொம்ப க்ளோஸப்பா போவானா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவான். இப்ப உடனே அப்படியே கத்திக்கிட்டு, டே அங்க இருந்து ஓடிருங்கடா, அது என்னோட அம்மா அப்பாவோட பேயே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி. இவங்க இப்படி கீழே அலறி அடிச்சுட்டு ஓட, இப்ப அப்படியே அட்டிக்ல இருக்கிற அந்த சுசுக்கியை தான் காட்டுவாங்க. அவ இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி நிறைய பொம்மைங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதோ கயிறை வேற நிறைய இடத்துல கட்டி வச்சிருப்பாங்களா. இப்ப அதுல ஒண்ணு அவ தெரியாம இழுத்துருவா. அது அப்படியே சர்ன்னு வேகமா சுத்திக்கிட்டே போகும். இப்ப அப்படியே திரும்பி கீழே தான் காட்டுவாங்க. இவங்க என்னதான் ஓடலான்னு பார்த்தாலும் அந்த பேய்ங்க இப்ப அந்த ஜீய மட்டும் நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கும். இத பார்த்துரும் இப்ப நம்ம ஹீரோ ஓடி போய் அப்படியே அந்த ஜீய பிடிச்சு தொத்திக்க, அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த லூ போய் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சுக்குவான். இதனால அந்த பேய்களால அந்த ஜீய ஃபுல்லா இழுக்க முடியாத மாதிரி இருக்குமா. ஒரு பக்கம் அந்த பேய்ங்க ஜீய பிடிச்சு மேல இழுக்கும், இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஜீயை பிடிச்சு கீழே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த ஜீக்கு, ஐயோ என் உசுரை வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே, டே யாரான ஒரு ஆள் விடுங்கடா, இல்லனா தனித்தனியா வந்துட போறேன்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து இந்த மொத்த வெயிட்டும் தாங்காம அப்படியே அந்த இடத்துல ஒரு கிராக் விழுந்து எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. இதுல அந்த பேயை தான் பார்க்கணும். அது அப்படியே லூ மேலேயே போய் விழுந்திருக்குமா. நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த பேயை பேசாம அடிச்சே கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டை எடுத்து அடிக்கலான்னு போவான். அப்ப பின்னாடி சத்தம் கேட்கும், டே அது உன்னோட தாத்தாடா, அடிச்சிடாத அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இவங்க பேயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவோட பேயும் கிடையாது, வேற எந்த ஒரு பேயும் கிடையாது. இந்த தாத்தா பாட்டி தான் இப்படி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்க அப்படியே சீன் கட் பண்ணி அந்த தாத்தாக்கு தான் இப்ப அப்படியே ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருப்பாங்களா. அவர் அப்படியே கண்ணு முழிச்ச உடனே நம்ம ஹீரோ, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா கேட்பானா. அப்பதான் அந்த தாத்தா சொல்லுவாரு, எல்லாம் இந்த ஹோட்டலுக்காக தான். என்ன பண்ண, நீயும் இந்த ஹோட்டலை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்ட்டு, சோ வயசான உன்னோட பாட்டியும் நானும் தான் பாத்துக்கிற மாதிரி ஆச்சு. ஆனா என்ன பண்றது, நாங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு கெஸ்டும் இங்க வந்து தங்கவே இல்ல. சோ இப்படி ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்க நம்ம ஹோட்டல்ல என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிக்கிறப்பதான் நாங்க டிவில ஒரு நியூஸ் பார்த்தோம். ஃபாரின்ல இதே மாதிரி ஒரு பேய் பிடிச்ச ஹோட்டல்ல தங்குறதுக்குன்னு பல பேர் வராங்களாம். இப்பெல்லாம் நார்மல் ஹோட்டலை விட இந்த மாதிரி அமானுஷ்யமா இருக்கிற ஹோட்டலுக்கு தான் எல்லாரும் விரும்பி வரதா வேற சொல்றாங்க. அதனாலதான் நானும் உன்னோட பாட்டி ஒரு பிளான போட்டோம். இந்த ஹோட்டலுக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி கதை கட்டி விட்டா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இதுக்கடுத்து நம்ம ஹீரோ கேட்பான், சரி மித்தவங்களை தான் பயன்படுத்துனீங்க, நான் உங்க பேரன் தானே, என்னதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த தாத்தா இன்னொரு கதை வச்சிருப்பான், நான் உன்னை தனியா தான் இந்த இடத்துக்கு வர சொன்னேன், நீ வரப்பே கூட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு நாங்க பார்த்தோம், இதுவே நல்ல ஐடியா தானே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய் இந்த ஹோட்டல்ல பேய் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் நல்லது, அதனாலதான் அவங்க அதை நல்லா நம்பணுங்கிறதுக்காக உன்னையும் சேர்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான் எல்லாத்தையும் இப்பதான் அந்த தாத்தா தெளிவா சொல்லுவாரு. சோ இவங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து பார்த்தது பேய் கிடையாது போல, இந்த தாத்தாவும் பாட்டியும் தான். இதெல்லாம் கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகும், இந்த வயசானவங்களை பார்த்தா நாங்க பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு ஹோட்டலுக்காக இவங்க தாத்தாவும் பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பார்த்துட்டு இப்ப உடனே நம்ம ஹீரோ, உங்களுக்கு என்ன, இந்த ஹோட்டல் நல்லபடியா போகணும் அவ்வளவுதானே, இதை நானே எடுத்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து இந்த இடத்தையே ஒரு மாதிரி வெறிக்க பாப்பானா. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சனாலதான் இவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த ஹோட்டல் பக்கமே வந்திருக்கவே மாட்டான். ஆனா இப்ப இங்க வந்தக்கடுத்து தான் இந்த ஹோட்டல் இவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம், இதுக்காக இவங்க தாத்தா பாட்டி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு இப்ப லைட்டா மனசு மாறிடுச்சு. இப்ப அப்படியே அடுத்து இந்த ஹோட்டலை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரணுங்கிறதுக்காகவே இவனோட ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் இந்த ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். அதுல ரொம்ப மெயினா அந்த புள்ளி பண்ற கேங் லீடரையும் சேர்த்துதான் இன்வைட் பண்ணிருப்பான். சோ இப்ப இவனை இன்வைட் பண்ணதுலேயே ஒண்ணு நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ இந்த ஹோட்டல்ல ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு தான் இவங்க எல்லாத்தையும் இங்க கூப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு. இப்ப இவங்களை மட்டும் கூப்பிட்டது இல்லாம இவனோட அங்கிளையும் அத்தையும் இங்க கூப்பிட்டுருப்பான். இப்ப அந்த அத்தை இங்க வந்தனியும், டே இங்க வந்தனி அப்படியே எங்களை மறந்துட்ட பாத்தியா, ஒரு போன் காலான் பண்ணியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீதான் இனிமேல் இந்த ஹோட்டல் நடத்த போறியாம்ல, சரி ஓகே உன்னோட தாத்தா பாட்டி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறான் போல. இந்த ஹோட்டல்ல பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எஃபெக்ட கொடுத்து இங்க வர எல்லாரும் தங்க வைக்க போறான். சோ இதனால நிறைய யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இங்க வருவாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோட பிளான் போல. இப்போ இந்த பிளானுக்கு உடந்தையா அந்த அல்லக்கை 2 பேருமே இதே ஹோட்டல்ல அப்படியே டேரா போட்டுருவாங்க. இப்ப அப்படியே இந்த ஹோட்டலை நம்ம ஹீரோ டேக் ஓவர் பண்ற மாதிரி இந்த கதை இங்க முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.